எடப்பாடியினுடைய அழிவு மிக கொடூரமாக இருக்கும். நான் ஏன்டா முதல்ல எடுத்தோன்னு இப்படி பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் முழுசாக கேட்டால் தான் தெரியும். இன்னைக்கு சிவி சண்முகம் ஒரு பதிவு போட்டிருக்கிறார், ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியை பார்க்கும்போது ரத்தமெல்லாம் கொதிக்குது. திட்டமிட்டு ராஜ்யசபா சீட்டை தரல, திட்டமிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்தவர்களையும் புறக்கணித்திருக்கு அதிமுக. 2021 அதே தான் செஞ்சு தனித்து போட்டியிடுற அளவுக்கு, அமமுகவோட போட்டியிடுற அளவுக்கு செஞ்சு வாக்கு சதவீதத்தில் குறைய இருக்க வச்சு அதை பொதுமக்கள்கிட்ட ஒண்ணுமில்லாத கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. அடிப்படையில் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? அது குஜராத் பூகம்பமாக இருக்கட்டும், கார்கில் போராக இருக்கட்டும், அண்டை மாநிலத்தில் நடக்கக்கூடிய வெள்ளமருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுனாமியாக இருக்கட்டும், ஒக்கி புயல், தானே புயல், வரதா புயலாக இருக்கட்டும், சென்னை பாதிக்கப்படுகின்ற அந்த வெள்ளப்பகுதியாக இருக்கட்டும், அதே போல் பல பிரச்சனைகள் இன்னைக்கு தஞ்சாவூர், இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு போன ஒரே தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். அதே போல ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் 2005 வருஷத்துலலாம் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம்னா, செவிலியர் ஒரு பக்கம், மருத்துவர் ஒரு பக்கம், காவல்துறை சங்கம் வைக்கணும்னு ஒரு புறம், தீயணைப்பு அந்த சம்பள உயர்வு, பல பிரச்சனைகள் நடக்குது. அன்று மாலை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, கேப்டன் அந்த போராட்டத்துக்கு போறாரு, 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ கேப்டன் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் வாக்காக மாறி இருக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் ஆசிரியர், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலர்கள், தீயணைப்பாளர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாம் உங்களை தியாகம் செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்கு தியாக உணர்வோடு வர வேண்டும். உங்களுடைய சம்பளத்தை பார்க்கும்போது அன்றாடங்காட்சி சம்பளத்தை விட 5 மடங்கு உயர்வு. உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களுக்கு கீழே மதிப்பெல்லாம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு வர வேண்டும். உண்மையிலேயே உங்கள் சம்பளம் கம்மியாக இருந்தால் தமிழ்நாடு அரசிடம் கேட்டு அந்த உரிமையை பெற்றுத் தருவேன். நீங்கள் போராடும் போது எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள் என்று சொன்ன ஒரு உத்தமமான தலைவன் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு டெல்லியிலே நடந்த விவசாயிகளுடைய போராட்டம். அந்த போராட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் போறாங்க. அந்த போராட்டத்துக்கு போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து மண்சோறு சாப்பிட்றாங்க. அவங்க அரை நிர்வாண போராட்டம், மண்சோறு சாப்பிட்றாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சது, மண்சோறு சாப்பிட்றாங்க. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்கம்மா, நீங்கள் போங்க, நாங்கள் மண்சோறு சாப்பிட போகிறோன்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க தெரியுமா? விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. உங்களுடைய பிரச்சனையே தீராமல் நான் எப்படி வீட்டில் போய் இலை போட்டு சோறு சாப்பிட முடியும்? உட்காந்து அதே இடத்துல மண்சோறு சாப்பிட்டு வந்த ஒரு உத்தம தலைவி பிரேமலதா விஜயகாந்த். சாப்பிட்டுட்டு மட்டும் வரல, அன்னைக்கே ராஜ்நாத் சிங்கை பார்த்து ஒன்று சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு 2014 தேமுதிகவோட கூட்டணி பிஜேபி பண்ணுது. அப்ப ராஜ்நாத் சிங் ரொம்ப நெருக்கமா இருக்கனால பண்றாரு. அதை உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசுறாங்க. உலகெங்கும் வாழ்வோருக்கும் இந்தியாவின் விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் தான். ஒன்றும் முடியும் சொல்லு, இல்லை முடியாதுன்னு சொல்லு. வீதியிலே அவரை வைத்து, அவர்களை போராட வைத்து, மண்சோறு சாப்பிட்டு எரிச்சோறு சாப்பிட வைத்து இந்த கேவலப்படுத்துவதற்கு நீங்கள் முடியாது என்ற ஒரு பகிரங்க அறிவிப்பை வைத்துவிட்டு அவர்களை கலைந்து போக செய்யுங்கள், இல்லை என்றால் முடியும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு, அந்த போராட்டத்தை கொண்டு வந்ததே பிரேமலதா விஜயகாந்த். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க, ஆளுமை மிக்க ஒரு தலைவி. அப்படிப்பட்ட தலைவியை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தி கொண்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களை புறக்கணித்து தனியாக நிற்க வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பயன்படுத்தி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தாமதப்படுத்தி 300 கோடி 500 கோடி பேரம் பேசுகிறார்கள். இந்த கட்சி ஒரு கேவலங்கட்ட கட்சி என்று பொதுமக்களிடம் ஒரு பிரகடனத்தை படுத்துகின்ற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி நாசமத்து புழுப்புத்து போவான். ஒரு கேவலமான சாவு அவனுக்கு வரணும். நான் வயிறறிஞ்சு சொல்றேன். மழை வெள்ளமா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியா, மருத்துவ உதவியா, கல்வி உதவியா, எண்ணற்ற உதவிகளை செய்து முன்மாதிரியான கட்சியை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி 100க்கும் மேற்பட்ட இணையதளத்தினுடைய பதிவாளர்களை கையில் வைத்துக் கொண்டு சவுக்கு சங்கர்
மணிய, தங்க தமிழ பாண்டியன், ரங்கராஜ் பாண்டே, எண்ணற்ற பேர்களை கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு எதுக்கு 10 சீட்டு, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, நீங்க என்ன சாதிச்சீங்க? இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் அதையும் நம்புறானே, இந்த கேவலங்கட்டவன் பேசுறதையும் நம்புறானே. உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பார் கேப்டன்? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? அந்த மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? தங்கத்தட்டில் வைத்து தாளாட்ட வேண்டும் என்ன இல்லை இந்த தமிழ்நாட்டில் வரியை கொட்டி கொடுக்கிறார்களே இந்த மக்கள், அவர்களுக்கு தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுங்கள், தேவையானதை பூர்த்தி செய்து கொடுங்கள். மருத்துவ வசதி, இன்னைக்கு யார் மருத்துவத்துக்கு போறா? பெரியாஸ்பத்திரியில் இல்லாதப்பட்டவன் தான் போறான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு சுகாதாரம், ஒரு சாப்பாடு, அவனுக்கு தேவையான சுகருக்கு, பிரஷருக்கு, பிபிக்கு, அவனுக்கு தேவையான தலைவலி, காய்ச்சல் வந்தா ஒரு மருத்துவர், இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று சொன்னவர். இது தவறா? ஒரு பஸ்ல யாரு போறா? அடித்தட்டு மக்கள் போறாங்க. அந்த பஸ்ஸினுடைய கோடையிலிருந்து மழை ஒழுகுது, டயரு பாதிப்பு இருக்கு, வேகமாக போக முடியல, குறிப்பிட்ட நேரத்தில் பயணத்தின் வசதி இல்லை, பஸ் ஸ்டாண்டில் போதிய நிழல் கூட இல்லை. இந்த அடிப்படை தேவைகளை, கல்வி குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் சரியான பஸ் வசதி இல்லை, தொங்கிட்டு போறாங்க. கல்வி வசதியில் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடங்களில் சரியான சுகாதாரம் இல்லாத பாத்ரூம், அவ்வளவு தூய்மை பணியாளர்கள் இல்லாத, ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கு, அதெல்லாம் நிரப்பி சரியா பள்ளிக்கூடத்தை இயங்க வைங்க அரசு பள்ளிகள் சொன்னது தப்பா? என்னடா நாங்க கேட்டோம்? இந்த பால் விலை ஏறிச்சு. எவ்வளவு ஏறிச்சு? 6 ரூபா வித்துக்கு இந்த பால் 11 ரூபா வந்துச்சு. 70 ரூபா வித்து இந்த பஸ் டிக்கெட்டு அப்படியே 130 ரூபாய்க்கு அந்த அம்மா கொண்டு போகுது. மின்சார கட்டணம் அப்படியே உயருது. அதை சட்டமன்றத்தில் கேட்டது தப்பா? நாக்கத்தூர்த்தி உங்களுக்கு காட்டி கேட்டது தப்பா? என்ன இந்த தேமுதிக செய்யல? ஒவ்வொருத்தரும் கேட்கிற இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? இது இங்கேயும் பேசுவோம் அங்கேயும் பேசுவோம். யாருன்னா பேச வைக்கிறது? யாரு பேச வைக்கிறது? 2021 எங்க அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எங்களை அலைங்க, பேசுங்க, உரிய இடத்தை கொடுங்க, உரிய மரியாதை கொடுங்கன்னு. இந்த எடப்பாடி தாயோலி மையன் அதுக்கு செவி சாய்க்காம கடைசி நிறைவரை எங்களை தாக்காட்டி அமமுகவோட போட்டியிட வைத்து, ஒண்ணுமில்லாத கட்சியோட போட்டியிட வைத்து, மக்கள் நல கூட்டணியும் ஒண்ணுமில்லாத கட்சி தான். வைகோவுக்கோ திருமாவளவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ எந்த ஓட்டும் கிடையாது. தேமுதிக ஓட்டு தமிழ்நாடு முழுவதும் எடுத்தது. ஆனா அந்த ஓட்டுகளை எல்லாம் ஒண்ணுமில்ல, இவங்க 4% போயிட்டாங்க. அமமுகவோட ஓட்டு எங்க இருக்கு? எங்களுக்கு விழுந்த ஓட்டை மொத்தமா அவனுக்கு மாத்திட்டு எங்களுக்கு 2% தான் இருக்கு, 1% தான் இருக்கு. வெண்டிலேட்டர்ல வச்ச கட்சின்றான். மக்கள் அவனுக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல, அவனுக்கு எது சொன்னாலும் நம்புவான். காமராஜரை பேசும்போது பேசினான், அவனை நம்புனான். கக்கனை சொல்லும் போது நம்புனான். எல்லாத்தையும் நம்புற ஒரு இன கூட்டம் இது. சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆட்டு கூட்டம். அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களை வீழ்த்தியது மக்களாட்சி வராமல் தடுத்ததுக்கு சமம். எங்கள் தலைவியை தப்பா பேசுவது உங்கள் வீட்டு ஒவ்வொரு பெண்மணியும் தவறா பேசுறமைங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவோ இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகின்ற ஒரு ஆளுமை தலைவன் புரட்சி கலைஞருக்கு தான் இருந்துச்சு. எதுக்காண்டி கூட்டினாரு? எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் போனாரு. இந்த விஜய் மைய வீட்டுக்கா போனாரு, சோபா செட்டுக்கிட்டு கொண்டுகிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் போனாரு. இந்தியாவுடைய உயர்ந்த இடத்துல இருந்த பைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் உட்காந்து காங்கிரஸ் அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? விஜயகாந்த் மேல வச்சிருந்த மரியாதை, அவருடைய பாதை, பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த அந்த கல்வி கொள்கை, நீட்டு தேர்வு வரும்போது ஆதரிங்க அப்படின்னு சொன்னது பிரேமலதா விஜயகாந்த். ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. நிச்சயமாக இந்த கல்வி எழுதுனா, நீட்டு தேர்வுல பாஸ் ஆனா கட்டணம் இல்லா கல்வியில போவாங்களே. இன்னைக்கு மருத்துவத்துல 30% தமிழ்நாட்டு பெண்கள் வந்திருக்காங்க. மாணவி அரசு பள்ளியில் வந்திருக்காங்க. அப்ப காரணம் என்ன? அரசு பள்ளியில படிச்சவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான். இது தப்பா? உங்களுக்கு எல்லாமே தப்பு தாண்டா. தேமுதிக கண்டாவே உங்களுக்கு இதா இருக்கு. சின்னஞ்சிறிய பிள்ளைகள்கிட்ட போய் விஷத்தை சேர்த்துருங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி, அழிவு நிச்சயம் உனக்கு உண்டுடா தாயோலி மனை, உனக்கு அழிவு நிச்சயம் உண்டு. அதிமுக அழியும் போது